இந்த மனசாட்சி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்து மற்றவனுக்கு எது தேவை, மற்றவனுக்கு எது நல்லதுன்னு நானே முடிவு பண்ணுறாங்கிற கதாபாத்திரங்கள் சீரியல் ஊடகங்களில் ரொம்பவே ஜாஸ்தி. சீரியல் ஏதாச்சும் ஒரு சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தவங்க முடிவு எடுத்துகிட்டு இருப்பாங்க பூமர்த்தனமாக. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இப்போ ஈஸ்வரி. இப்போ என்னென்னா, வீட்டை காலி பண்ணி ராதிகா போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ கம்ப்ளீட்டாக பாக்கியாவுக்கு திருப்பி கன்ஃபார்மாக தெரியுது. அதை பாக்கியாட்ட முன்னாடி ஒர்க் பண்ணி இந்த பிரச்சனையான போது வேலையை விட்டு போனவங்க திருப்பி கொஞ்சம் வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டுட்டு அவங்க இந்த விஷயத்தையும் சொல்லிட்டு போக ஒன்றா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பாக்கியா யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னா, இனியாவை கால் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா இனியா இப்போ தான் நம்ம அப்பா சத்தியம் பண்ணியிருக்காரு, அதனால் அவர்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. உங்கள் அப்பாட்ட ஃபோனை கொடுனா அதையும் கொடுக்க மாட்டுறாங்க. இந்த விஷயத்தை போய் அவங்க ஈஸ்வரிகிட்ட சொல்ல அந்த சமயத்தில் செடியனுக்கும் கால் வந்தால் செடியன் ஃபோன் எடுக்க வேணான்ட்டாங்க. செடியனா ஃபோன் எடுக்க வேணான்னு ஈஸ்வரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு தெரிய வேணாம், அவனுக்கு திருப்பி நெஞ்சு வலிலாம் வரும், ஊருக்கு போகும்போது பார்த்துக்கலாம், இப்போ எப்படியாச்சும் அதை மொத்தமாக வாழ்க்கை விட்டு போகணும்னு நினச்சா அது நடந்துடும் போல் அப்படின்னு நிம்மதியாகி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு மேலே பொறுத்தா ஏதோ உங்கள் பாட்டியோட பிளானாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரி அட்லீஸ்ட் ராதிகாவுக்கு ஆறுதலாக நம்ம இருக்கலாம் அப்படின்னு பாக்கியா கிளம்புறாங்க. ராதிகா மயுவையும் அவங்க அம்மாவையும் புது வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க. இவங்க தான் சொந்தமாக ஒரு வீடு வாங்கினாங்களா, அந்த வீட்டுக்கு போக வேண்டியதானே, அதை வாடகைக்கு விட்டாங்களா, என்ன கதைனே நமக்கு ஒன்றும் புரியல. ஏதோ அப்பப்போ மறந்து போய் ஏதோ கதை எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்களோன்னு தோணுது. உடனே கிளம்பி இவங்க நேராக அங்கே போயிடுறாங்க. போனால் எல்லா வீட்டில் ஜாமான்லாம் அனுப்பிவிட்டு வெறும் பழைய கல்யாண ஃபோட்டோலாம் எடுத்து கீழே வச்சுட்டு ராதிகா சோகமாக தரையில் உட்காந்துருக்காங்க. கூட பாக்கியா சாப்பாடெல்லாம் கட்டி கொண்டு போய் அவங்கள சாப்பிட வச்சு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் அவங்க நான் எடுத்த முடிவு எனக்கு சரின்னு தான் படுது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி நீங்கள் எங்கள் வீட்டுக்காச்சும் வந்துருங்க, அங்கே நைட்டு தங்குங்க, உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னா இல்லை வேணாம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னா உங்களை தனியாக விட முடியாதுங்கிறாங்க பாக்கியா. சரி ஓகே அப்போ நீங்களும் என் கூட இருங்க, பேசக்கூட வேணாம் என் கூட இருங்கன்னு ராதிகா சொல்ல இவங்க 2 பேரும் நண்பர்களாக ஒன்றா ஒரு இடத்துல இருக்காங்க. இனியாலாம் திருப்பி வந்ததுக்கப்புறம் டங்குன்னு தலையில் ஒரு கொட்டு கொட்டினாங்க பாக்கியானா நல்லாயிருக்கும், உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்.